அவருக்கும் அப்படி தான், விழுந்து பணிந்த போது அதோடு முடிந்தது. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கும் ஆசையாக இருக்குது, நாமும் போய் இப்படி விழுந்தோம்னா எழுந்தாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வாய்க்கணுமே. கோயிலுக்கு போகிறோம், கொடிமரத்தை நீட்டி விழுந்து கும்பிட்றோம், எந்திரிக்காமல் விட்டால் நல்லா தான் இருக்கும் இல்லையா? உசுறு எங்கேயாவது பக்கம் போகத்தானே போகுது, அது சாமி கும்பிடு போனால் ஆனந்தம் தானே அப்படின்னு நாம் நினைப்போம். வீட்டில் இருக்கிறாள் இந்த சாமி கும்பிட்டு தான் வீட்டில் இருந்தாலும் போயிட்டாரு, இனிமேல் அந்த கோயில் பக்கமே போக மாட்டோம் அப்படின்லாம் முடிவு எடுத்துருவாங்க. அதான் பெருமான் பெரும்பாலும் அப்படிலாம் கொண்டு போய் சேர்த்தாமல் வேறு வேறு வகையில் அது நிகழ்வு நடைபெற்று கொண்டு இருக்கு. எனவே அது உயர்ந்த தவம்ங்க. அது இதெல்லாம் நான் ஏன் நம்ம காதில் போட்டு வைக்கிறோம்னா, நாளைக்கு நமக்கு அப்படி ஏதாவது ஒன்று நிகழுமானால் இதை நீங்கள் வீட்டில் காட்ட சொல்லி வைக்கணும். இப்படிலாம் நடந்துன்னா அது உயர்ந்த தவத்தால் நடைபெறுவது, அதனால் இதெல்லாம் நினச்சி தவறாக நினச்சிடக்கூடாது. சாமி